ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், கடுகு, உளுந்து, 4 பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை, இப்போ கிண்டி விட்டுருக்கோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு சைடு வேகட்டும். இப்போ மசாலா அரைச்சி சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா நைஸாக மிக்சியில் அடிச்சுக்கிடுவோம். இப்போ மிக்சியில் இந்த அளவுக்கு நல்லா மைப்போல் ஆட்டி வச்சு, இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். நான் 1.5 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகு பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகணும். இந்தளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்குவோம். நான் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக. இப்போ நான் மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டுருவோம். நான் 6 முட்டை சேர்த்துருக்கேன், 1 முட்டை மட்டும் உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு பார்ப்போம்.
அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா சூப்பரான சுவையான முட்டை கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.